பெரு என்ற சேடோ ஒன்று ஹீல் செய்து அவரை சரி செய்து விட்டது. பாதிக்கப்பட்ட மக்களை ஆம்புலன்ஸின் மூலம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றன. மக்களை கொன்று கொண்டிருந்த அந்த மாஸ்டர்கள் இப்பொழுது சாம்பலாய் கருகி காற்றோடு போனது. இதற்கெல்லாம் நம்முடைய நாயகன் சங்ஜின்வுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிக்கு உங்க ஒளிப்பதிவாளர் அனிமி ஃப்ரீக் அப்படின்னு எல்லா டிவி நியூஸ்லயும் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க தங்கச்சி அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போனதை நினைச்சு இதை பாக்குறதுக்கே கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. அடுத்ததா எஸ்ராங்கன்று சாயி ஒயிட் டைகர் பேக்கு கிட்ட வந்து பேசாம பாருங்க. என்ன பிரசிடென்ட் பேக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது வயிறுலாம் கலக்கி லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி மூஞ்சி வச்சிருந்தீங்க, இப்ப பரவாயில்லையா, கூல் டவுன் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்க பேக்கோ உன் நெத்தியத்தோட பயத்துல அப்படி ஒழுகி ஊத்துது அப்படின்னு அவரை கிண்டல் அடிக்க, அதுக்கு அந்த எஸ்ராங்கன்று சாயோ, நான் ஒரு மாத்திரை வச்சிருக்கேன், அதை போட்டா கூல் டவுன் ஆயிரும், உங்களுக்கு வேணுமா, உங்க ஹார்ட் தான் கண்ட்ரோல் இல்லாம துடிக்குது பயத்துல அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பானுங்க. இங்க ஹண்டர் அசோசியேஷன்ல சேர்மன் சவுல் யோசிச்சுட்டு இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த 3 மோனாருக்கு சண்டை போட்டதுல இந்த ஊரே நாசமா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்து யோசிப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, நான் என் கையாலே அவனை கொல்லுவேன், சேர்மன் கோவை எவன் கொன்னானோ அந்த ஐஸ் மாஸ்டரை என் கையாலே நான் கொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் உங்களோட தேங்க்ஸை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் பார்த்துங்க. அதை ஞாபகம் வந்திருக்கும் நம்ம சேர்மன் சவுலுக்கு. அதை ஞாபகப்படுத்திட்டு சொல்லுவார் பாருங்க, ஓ இதுதான் அந்த ஐஸ் மாஸ்டரா, தேங்க்யூ ஹண்டர் சங்ஜின்வு அப்படின்னு அவர் மனசுல சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து இங்க டேமேஜ் ஆன பில்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்ததா அந்த சேர்மன் சவுல் யோசிப்பார் பாருங்க, எது எப்படியோ நம்மளுக்கு இன்னும் ஒரு பேர் ஆபத்து காத்துட்டு இருக்கு, அந்த அவ்வளோ பெரிய டஞ்சன் கேட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஓப்பன் ஆக போகுது, அதுக்குள்ள இருந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் வர போகுதுன்றது தெரியல அப்படின்னு சேர்மன் சவுல் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கேட்டுக்கு கீழே நிறைய ஹண்டர்ஸ் இருக்கிற, எல்லா ஊர்ல இருக்க எல்லா ஹண்டர்ஸ் வந்து நின்றுப்பானுங்க. இங்க இவன் வந்து நின்றுப்பான், லீ வந்து நின்றுட்டு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, ஓ இதுதான் அந்த பெரிய கேட்டா, நான் கேள்விப்பட்டதை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு, நம்ம இவ்வளோ ஹண்டர்ஸ் இருந்தா கூட அதோட பாதி அளவு கூட நம்ம இல்லையே, அது ஒரே சங்கில நம்ம எல்லாத்தையுமே உள்ள உறிஞ்சிரும் போல அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்து இங்க தாமஸ் அன்றைக்கெல்லாம் உடம்பு சரியாயி அப்படி கெத்தா நின்றுட்டு இருப்பான். கண்ணும் அது ஆரம்பிக்க போகுது அப்படி பார்த்துட்டு இருப்பான். இங்க சேர்மன் சவுல் பார்த்துட்டு யோசிச்சுட்டு பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தில் இருக்க எல்லா ஹண்டர்ஸும் ஒரே இடத்துல கூடுறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுல எத்தனை பேர் உயிரோடு இருக்க போறாங்க தெரியலையே அப்படி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டைலா அந்த கேட்டை பார்த்துட்டு நின்றுப்பான். நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு சும்மா பக்கா மாஸ் மாதிரி நின்றுட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பான், என்ன நடக்க போகுது கண் இமைக்காம அப்படி அங்கேயே பார்த்துட்டு இருப்பான். அங்க பக்கத்துல சாகேவோ, ஜின்வு நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கிறத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, ஓ அப்படியா அது நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. அந்த கேட்டு அப்படி கிராக் ஆகி உள்ள இருந்து மாஸ்டர் வர ரெடியா இருக்கும். எல்லாரும் அது வரப்போகுது எல்லாரும்